வணக்கம் மக்களே. ஒரு மனுஷன் ஆர்கானிக்காக வளர்ந்துடக்கூடாது. உடனே இந்த பிஆர் டீமுக்கு இருப்பு கொள்ளாது உடனே சேர்ந்து எல்லாரும் அவரை அடிக்கணும், அவரை டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் பாயிண்ட்டு அப்படின்னு ஒரு டாஸ்க்கு. அதில் கானா வினோத் கனியை பிடிச்சி தள்ளி விட்டுட்டாரு அப்படின்னு பார்வதி ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க. அந்த டாஸ்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்கிற எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை எடுக்கணுமோ அதை ஓடி போய் எடுக்கணும். கரகாட்ட பொம்மையை எடுக்கிற மாதிரி ஒரு பாட்டு போடுறாங்க. அந்த கரகாட்ட பொம்மை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கனிக்கு நேராக இருக்குது. ஆனால் கானா வினோத்துக்கு அது ரைட் சைடில் இருக்குது. அதாவது இப்போ கானா வினோத்துக்கும் அந்த பொம்மைக்கும் உள்ள தூரம், கனிக்கும் அந்த பொம்மைக்கும் உள்ள தூரத்தை பார்த்தீங்கன்னாக்கா கானா வினோத்துக்கும் அந்த பொம்மைக்கும் உள்ள தூரம் அதிகம். இப்போது ஒரே நேரத்தில் அதை போய் எடுக்கணும் அப்படின்னா ஆப்வியஸாக நீங்கள் வேகமாக ஓடினீங்கன்னா தான் அதை எடுக்க முடியும். அப்படி வேகமாக நீங்கள் ஓடும்போது இயல்பாகவே அந்த இடத்துல போய் தொடும்போது 2 பேர் மோதறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால் அது இயல்பாக நடந்த ஒரு விஷயந்தான். உடனே நம்ம பார்வதி இருக்கிறாங்க பாருங்கள், இது தாண்டா கிடச்சிது வாய்ப்பு, வினோத்தை எப்படி காலி பண்ணலாம் அப்படின்ட்டு வினோத் நீங்கள் தள்ளி விட்டீங்க அப்படிங்கிறாங்க. பார்வதி மட்டும் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம வியானா, திவ்யா இவங்கெல்லாம் விட்டுருவாங்களா? உடனே அவங்களும் சேர்ந்துக்கிட்டாங்க. ஆமாம், நீங்கள் தள்ளினீங்க, நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு. உடனே பார்வதி சொல்கிறாங்க, உங்களுக்கு குறும்படம் போட்டால் தான் உங்களுக்கு அது நீங்கள் ஏற்றுக்குவீங்க அப்படின்னா குறும்படம் தாராளமாக வரும் அப்படின்னாங்க. நாங்களும் அந்த வீடியோவை பார்த்தோம். குறும்படம் இல்லை, பெரும்படமே போட்டால் கூட அந்த மாதிரி கானா வினோத் பிடிச்சி தள்ளுற மாதிரி எதுவுமே இல்லை. அது இயல்பான ஒரு மோதல் தான். அது எப்போவுமே இந்த விளையாட்டில் நடக்கிறது தான். இது பார்வதியோடைய இல்லை வியனாவோட அப்படி இல்லைன்னா திவ்யாவோட முகத்திரையை கிழிக்கிறது மட்டும் இல்லை, வெளியே சில பேர் ரிவ்யூவர்ஸ் அப்படின்னு சுற்றிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வினோத் மேலே என்ன வன்மமோ தெரியல, உடனே எல்லா வன்மத்தையும் இறக்குறாங்க. இந்த மாதிரி கானா வினோத் பிடிச்சி தள்ளி தான் விட்டார், அவர் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாரு, இந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மனுஷன் ரொம்ப கஷ்டத்தில் இருந்து ஒரு கீழ்த்தட்டு நிலையிலேருந்து மேலே வரான், எல்லார்கிட்டையும் போய் அவன் சேர்றான், அவன் பாடுறது பிடிச்சிருக்குது, அவன் விளையாடுற விளையாட்டு பிடிச்சிருக்குது. இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்களோட போய் இணைஞ்சி நானும் உங்களில் ஒருத்தன் அப்படின்னு ஒவ்வொரு நேரமும் வெளிக்காட்டிகிட்டு இருக்கிற ஒரு மனுஷனை எப்படா நேரம் கிடைக்கும், எப்படா எல்லாரும் ஒன்றா சேரலாம் அப்படின்னு அடிக்கிறதே இவங்களோட வேலையாக போச்சு. ஆனால் பெரும்படம் இல்லை, நாங்களும் அதுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு குறும்படம் போடுங்க இல்லை பெரும்படம் போடுங்க, கானா வினோத் எந்த தவறும் செய்யலை அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே தெரிய வரும். எவ்வளோதான் பொய்யான குற்றச்சாட்டு வீட்டில் இருக்கிறவங்க வச்சாலும் சரி, வெளியே ரிவ்யூவர்ஸ்ன்ற பேர்லையோ இல்லை பிஆர்ஸ்ன்ற போர்வையிலையோ வச்சிங்கனாலும் சரி, இந்த சீசன் டைட்டிலுக்கு பொருத்தமானவர் கானா வினோத் மட்டும்தான். பிக் பாஸில் நம்ம யாருக்காவது உண்மையாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அது யாருக்குமே பிடிக்கிறதில்லன்னு நினைக்கிறேன். அதனால் நாங்கள் முன்னாடி போட்ட வீடியோஸ்க்குலாம் நிறைய ஸ்ட்ரைக் வந்திருக்குது. அதனால் எங்களால் வீடியோஸ் கண்டினியூஸாக பிக் பாஸ் கிளிப்பிங்ஸ்லாம் போஸ்ட் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஸ்ட்ரைக் வரும். அதனால தான் இந்த பதிவு. எது எப்படி இருந்தாலும் நம்ம நல்லவங்களுக்கும் சரியாக விளையாடுறவங்களுக்கும் தொடர்ந்து நம்மளுடைய ஆதரவை தந்துக்கிட்டே இருப்போம். நீங்களும் அதே போல் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.